பெரு. இனமே 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 எழு, உரிமை பெரு. முழு மஞ்சள் சிவப்பு. மாநாட்டின் முதல் முறையாக இது இந்த அற்புதமான காட்சி வடிவம். இனமே எழு, உரிமை பெரு. இது என்ன வண்ணம்னு தெரியுதா? நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வண்ணம். புரிகிறதா? நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வண்ணம். பட்டொளி வீசி பறப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சி. மின் காட்சியாய், மின்மொழி காட்சியாய். இனமே எழு, உரிமை பெரு. தமிழகத்தில் முதல் முறையாக இந்த காணொலி காட்சி வானத்திலே இந்த மாநாட்டினுடைய தலைப்பை பறைசாற்றும் இனமே எழு, உரிமை பெரு. இனமே எழு, உரிமை பெரு. ஆர்ப்பரிக்கும் உங்கள் ஆரவாரத்திற்கு இடையில் இதோ இனமே எழு, உரிமை பெரு. திக்கெட்டும் இந்த ஒளி வெள்ளம், வானத்தில் இந்த ஒளி வெள்ளம் மாநாட்டின் தலைப்பை பறைசாற்றும் விதமாக இனமே எழு, உரிமை பெரு. வன்னிய இனமே எழு, உன்னுடைய உரிமையை பெரு. பெரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் உரிமை இதோ மாமல்லபுரம் கற்கோவில். அடுத்தது மாமல்லபுரம் கற்கோவில். மாமல்லபுரம் கற்கோவில். சித்திரை பெருவிழா உள்ளிரவு மாநாடு எங்கே நடக்குது? பல்லவ வம்சத்தின் அடையாளம் கடற்கரையை மேலும் அழகாக்கும். காலத்தை வென்று நமது அடையாளங்களில் ஒன்றாக நிற்கும் வன்னியகுல சத்திரியன் பல்லவ பேரரசன் மாமல்லனின் மாமல்லபுரம் திடலில் தோன்றும் கற்கோவில். சித்திரை முழு நிலவுடன் மாமல்லபுரம் கற்கோவில். வீர வன்னிய மகாராஜா இதோ தோன்றுகிறார். வீர வன்னிய மகாராஜா சத்திரிய தர்மத்தினை நிலைநாட்ட ஜம்பு மகாரிஷியின் வேள்வியில் உதித்த இதோ தோன்றுகிறார் ருத்ரவன்னிய மகாராஜா. இந்த ஒளி வெள்ளத்தில் வானுடன் வெள்ளை குதிரையுடன் தோன்றும் இதோ வீரவன்னிய மகாராஜாவின் வீரம் செறிந்த தோற்றம். இது தெரியுதா? நம்முடைய கடவுள், நாம் வணங்கும் கடவுள். மருத்துவர் ஐயா, நாம் வணங்கும் கடவுள். மருத்துவர் ஐயா, உங்களை யூகிக்க முடியுதா உங்களால? மருத்துவர் ஐயா எப்படி இருக்கும்? மருத்துவர் ஐயா பாருங்கள், நம்முடைய திரௌபதி அம்மன் அக்னியில் பிறந்த ஆதிசக்தி. அக்னியில் பிறந்த ஆதிசக்தி வன்னிய குல சத்திரியர்களின் தாய் சக்தி. வன்னியர்களின் குல தெய்வமாம் அன்னை திரௌபதி அம்மன் அற்புதமாய் காட்சியளிக்கிறார். வன்னியர்களின் குல தெய்வமாம் அன்னை திரௌபதி.
இது இப்பொழுது சற்று முன்பு நம் ஐயா ஏற்றிய கொடி. என்ன கொடி? சற்று முன்பு ஐயா ஏற்றிய நம் இனமான கொடி. பல சமுதாயங்களுக்கு உரிமை பெற்று தந்த கொடி, வன்னியர் சங்க கொடி. உலகெங்கும் சொந்தங்களாக நிறைந்து வாழும் வன்னியர்களின் கொடி. உலக வன்னியர்களின் அடையாளமான வீர வன்னியன் உருவான அக்கினியின் வடிவமாம் இதோ அக்கினி கலசத்தை தாங்கி பறக்கிறது வன்னியர் சங்க கொடி. பறக்குதுவா வன்னியர் சங்க கொடி வானத்திலே. இது வேறு யாரும் அல்ல, இது யாராக இருக்கக்கூடும். இவர் ஒரு தியாகி, இவர் ஒரு தியாகி, பெண் தியாகி, நமதின் அடையாளம், வீரத்தின் அடையாளம். என்ன தெரிஞ்சுதா? என்ன தெரிஞ்சுதா? அஞ்சலை அம்மாள் கர்ப்பிணியாக இருந்தும் இந்திய சுதந்திர போரில் களவாடிய வீர பெண்மணி, மகாத்மா காந்தியடிகளே சந்திக்க விரும்பிய அசாத்திய போராளி, மகாகவி பாரதியும் வியந்து பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலை அம்மாள். வீரத்தின் திருவுருவம் அஞ்சலை அம்மாள். அடுத்து வருவதும் உங்களுக்கு ஒரு குழுதான். நீங்கள் யூகித்திருப்பீர்கள், யூகிக்காமல் இருந்திருப்பீர்கள். நீங்க சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும் இது யாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்குள் பேசிக் கொள்ளுங்கள். யாராக இருக்கக்கூடும்? நாகப்பன் படையாட்சி